ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தூய சவேரியாருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டின் பொதுக்காலம் 11வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை சிறப்பித்து கொண்டாடுவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடலின் ஆசிரியர் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய இனிமையை, சுவையை நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட 3 வாசகங்களுமே ஒன்றோடு ஒன்று மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. 3 வாசகங்களுடைய மைய செய்தியாக பார்த்தோம் என்றால், கடவுள் தேர்ந்தெடுக்கிறார், அவர் நம்மை அனுப்புகிறார். அனுப்புகிற போது ஆண்டவர் நமக்கு தருகிற கொடைகளை நாம் பிறருக்கு பகிர வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய வாசகங்களுடைய மைய செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, முதல் வாசகத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த விதத்தை நமக்கு மோசே வழியாக வெளிப்படுத்துவதை நாம் வாசிக்க கேட்டோம். மோசே வழியாக ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், நான் எகிப்திற்கு செய்ததை நீங்கள் நினைவு கூறுங்கள், அதன் பிறகு கழுகுகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வரச் செய்ததையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். நீங்கள் என்னுடைய தனி சொத்தாக இருக்கிறீர்கள், நீங்கள் எனக்கு அரச குருத்துவ குலமாகவும் தூய மக்களினமாகவும் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதன் வழியாக நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், ஆண்டவர் அவர்களை தனியாக தேர்ந்தெடுத்து கொண்டார். தேர்ந்தெடுத்த கடவுள் அவர்களை எப்படி வழிநடத்தினார், எவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலும் எவ்வளவு பாதுகாப்பாக ஆண்டவர் வழிநடத்தி வந்தார் என்பதைத்தான் முதல் வாசகம் சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, 2வது வாசகத்தில் தூய பவுலடியார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு உண்டான மீட்பை, நம்மை தேர்ந்தெடுத்து கொண்ட விதத்தை நமக்கு எடுத்து கூறுகிறார். 2வது வாசகத்திலே தூய பவுல் சொல்வதை வாசிக்க கேட்டோம். நாம் இறைப்பற்றில்லாமல் இருந்த காலத்திலே ஆண்டவர் நம்மை எப்படி தேர்ந்தெடுத்தார், அவர் வழியாக நாம் எப்படி கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறினோம், எப்படி ஒப்புரவாக்கப்பட்டோம் என்பதை 2வது வாசகம் நமக்கு சொல்கிறது. அதாவது, நாம் தகுதியற்றவர்களாக இருந்தோம், நாம் ஆண்டவரை விட்டு விலகி இருந்தோம், ஆனாலும் அவர் நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்பதுதான் அதனுடைய மைய செய்தியாக நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த 2ஐயும் ஒருங்கிணைப்பு செய்வது போலதான் நற்செய்தி வாசகம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். 12 பேரையும் பெயர் சொல்லி ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அதனுடைய பொருளே என்னவென்று சொன்னால், வெவ்வேறு மனிதர்கள், வெவ்வேறு பின்னணிகளில் இருந்தவர்கள், வெவ்வேறு திறமைகளோடு கூடியவர்கள், இப்படி எல்லாரையும் ஒருங்கிணைப்பு செய்து ஆண்டவர் அழைக்கிறார். இந்த திருச்சபையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள், வெவ்வேறு திறமை கொண்டவர்கள், வெவ்வேறு ஆற்றல் உடையவர்கள். நம்மையெல்லாம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டார் என்பதுதான் அதனுடைய செய்தியாக நாம் நினைத்து பார்க்கிறோம். இப்படி தேர்ந்தெடுத்து கொண்ட கடவுள் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கும் இந்த நாளில் தருகிறார். சீடர்களுக்கு என்ன மாதிரியான பணிக்கான அனுப்புதலை அவர் சொன்னார் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். 4 காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1, தீய ஆவிகளை ஓட்டுவதற்கான அதிகாரம். நோய் நொடிகளை குணமாக்குவதற்கான 2வது அதிகாரம். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்வதற்கான வல்லமை, இது 3வது. 4வது,
விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று அறிவிக்கிற ஒரு வல்லமை. இப்படி 4 காரியங்களையும் ஆண்டவர் சீடர்களுக்கான அதிகாரமாக வல்லமையாக கொடுத்தார். ஆகவே நாம் பார்க்கிறோம், முதல் வாசகம், 2வது வாசகம், நாம் எந்த நிலையில் இருந்தோம், ஆண்டவர் நம்மை எப்படி தேர்ந்தெடுத்தார். நற்செய்தி வாசகம், நாம் யாராக இருக்கிறோம், எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம், அவர்கள் எல்லோரையும் பெயர் சொல்லி எப்படி அழைத்தார் என்பதை சொல்லுகிறார். அதனுடைய பின்னணியில் தான் அழைத்த ஆண்டவர் இந்த அதிகாரங்களை கொடுத்து இந்த அதிகாரங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத்தருகிறார். இனி நற்செய்தியிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 8வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நீங்கள் பார்க்க வேண்டும். 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். இவை எல்லாவற்றையும் சொல்லிய பிறகு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனம்தான் இன்றைக்கு நம்மை சிந்திக்க அழைப்பு தருகிறது. கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். அதனை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? இலவசமாக நாம் பெற்றுக்கொண்டோம், ஆகவே இலவசமாக வழங்க வேண்டும். கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்திருக்கிறார். நாம் அதை இலவசமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கான கடமையும் பொறுப்பும் உண்டு என்பதை ஆண்டவருடைய வாக்கு நமக்கு சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நாடு, குறிப்பாக தமிழ்நாட்டில் இலவசம், தள்ளுபடி, இவை இரண்டும் மிக முக்கியமானது. ஒரு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இலவசமும் வேண்டும், தள்ளுபடி செய்வதற்கும் திறமை வேண்டும். இவை இரண்டுமே இன்றைக்கு அரசியலில் பயன்படுத்தப்படுகிற ஒரு பெரிய மந்திர சொல்லாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிற இலவசம், கொடை என்பது இன்றைக்கு நாம் அதிகாரிகள் பயன்படுத்துகிற அது போன்ற ஒரு காரியம்தானா என்று நாம் நினைத்து பார்ப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த சமூகத்தில் இலவசமாக, கொடையாக அல்லது சும்மா கிடைப்பதை எது கொடுத்தாலும் வாங்குவதற்காக கூட்டம் அலைமோதுவதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இலவசங்களை பெற்றுதான் வாழ வேண்டும், வாழ முடியும் என்கிற நிலைமையில் இல்லாதவர்கள் கூட அந்த இலவசங்களை பெறுவதற்காக வரிசையில் இருப்பதை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இலவசம் எனக்கு தேவையில்லை என்று தெரிந்த பிறகும் கூட அதை இன்னொருவருக்கு தாராளமாக கொடுப்பதற்கு நமக்கு மனம் வருகிறதா என்று நாம் யோசித்து பார்க்கவும் அழைக்கப்படுகிறோம். இலவசமாக பெற்றுக்கொண்ட பொருளை தூர போட்டாலும் அல்லது பழைய இரும்பு கடையில் போட்டாலும் அதில் ஏதாவது கொஞ்சம் லாபம் வருகிறதா என்று பார்க்கக்கூடிய இந்த வியாபார மூளையானது மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தூக்கி போடுகிற பொருளை கூட காசாக்குகிற உலகத்தில் நாம் எல்லோருமே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசுனுடைய இந்த பொருளாதார பார்வை என்பது வித்தியாசமாக நம்மை சிந்திக்க அழைப்பு தருகிறது. நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய இந்த வியாபார மனதை மாற்றி தாராள உள்ளத்தோடு வாழ்வதற்கான அழைப்பு தான் கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குங்கள். நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், ஆகவே நீங்களும் பிறருக்கு கொடுப்பதற்கான கடமை உண்டு. உலகில் இன்றைக்கு அதுவெல்லாம் சாத்தியமில்லாததாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் வாழ்வதற்கு எல்லாவற்றையும் சேமிக்க வேண்டிய, சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது, நான் உன்னை தாராளமாக கொடுத்தேன், இலவசமாக கொடுத்தேன், கொடையாக கொடுத்தேன், அதை நீங்கள் ஏன் கொடுக்கக்கூடாது என்று நம் ஒவ்வொருவருக்குமான அழைப்பாக ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் ஏன் கொடையாக கொடுக்க வேண்டும்? அப்படி கொடையாக கொடுப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? விவிலியத்தில் அப்படி கொடையாக வாழ்ந்தவர்களுடைய வாழ்வு என்ன சொல்கிறது என்பதனையும் நாம் இந்த நாளில் சிந்திப்பதற்கான ஒரு அழைப்பாக இந்த வாசகங்களை பார்க்கிறோம். கடவுளுடைய படைப்பில் நாமும் ஒரு அங்கத்தினர் தான். இயற்கையெல்லாம் அந்த படைப்பில் இருக்கிறது என்று சொன்னால் இயற்கையோடு இணைந்து வாழுகிற நாமும் கடவுளுடைய படைப்பில் ஒன்றுதான். இயற்கையெல்லாம் நமக்கு கற்றுத்தருவது என்ன? சூரியனும் மழையும்
நல்லோர் தீயோர் என்று பாராமல் எல்லோருக்கும் சரியான வெளிச்சத்தையும் மழையையும் அது கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. அதுபோலவே ஒரு மரம் தனக்காக தான் உண்பதற்காக அது கனி கொடுப்பதில்லை. அதுபோலவே கடலும் நீரும் நதியும் தான் மட்டுமே வாழ்வதற்காக அவைகள் பயணப்படுவதில்லை. அவர்களுடைய பயணங்கள் எல்லாம் இன்னொருவருக்காக, மற்றவருக்காக என்றுதான் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் கடவுளுடைய படைப்பில் இயற்கை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற போது நாம் எல்லோருமே அப்படி வாழ்வதற்கான அழைப்பை தான் வாசகங்கள் நமக்கு சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய இந்த அழைப்பை உணர்ந்து வாழ்ந்தவர்கள் என்ன பெற்றுக்கொண்டார்கள்? விவிலியத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், தாராளமாக கொடுத்தவர்களில் முதன்மையானவராக வருகிறவர் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார், ஒரு மகனை கொடுத்தார். அந்த ஒரு மகனையும் பலியாக கொடுக்க கேட்டார். அப்படி பலியாக கேட்கிற போது ஆண்டவரிடத்தில் அவர் திருப்பி தாராளமாக கொடுப்பதற்கு முன் வந்தார். அப்படி முன்வந்த போதுதான் நாம் பார்க்கிறோம் ஆபிரகாமினுடைய சந்ததி பெருகியது. ஒருவேளை இந்த மகனே போதும், இவனை பலியிட மாட்டேன், எனக்கு கொடுத்தது போதும் என்று அவர் இருந்திருப்பார் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, தலைமுறை அதோடு நின்றிருக்கும். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்ததினால் இங்கே ஆபிரகாமினுடைய சந்ததி ஊறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கிணறு போல எடுக்க எடுக்க அவருடைய சந்ததி குறையாமல் வளர்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் கொடுப்பதில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். இலவசமாக பெற்றுக்கொண்டதை ஆண்டவருக்கு திருப்பி கொடுப்பதில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதமாக பார்க்கிறோம். அதுபோலவே விவிலியத்திலே பார்க்கிறோம், எலியாவுக்கு உணவளித்த சாரிபாத்தின் அந்த விதவை தாய் என்ன செய்கிறாள்? ஒரே ஒரு பருக்கை தான், கொஞ்சம் மாவு தான், அதை அப்படியே மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிற போது அதை தாராளமாக கொடுக்க முன்வந்ததால் பஞ்சம் தீருகிற வரையிலும் அவருடைய வீட்டில் பானையில் மாவு குறையவில்லை, அதே போல கலயத்தில் எண்ணெய் குறையவில்லை என்பதனை விவிலியம் நமக்கு சொல்கிறார். கொடுக்கிறவர்கள் தாங்கள் இலவசமாக பெற்றுக்கொண்டோம் என்று நினைத்து கொண்டால் அப்படி கொடுக்கிற போது அது பெருகுகிறது, குறைவில்லாமல் இருக்கிறது என்பதனை நாம் விவிலியத்தின் வழியாக அறிகிறோம். அதுபோல இயேசு 5000 பேருக்கு உணவளிக்கக்கூடிய நிகழ்விலை பார்க்கிறோம். 5 அப்பங்களும் 2 மீன்களுமே ஒரு சிறுவனிடத்திலிருந்து பகிரப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, குறைவாகத்தான் பொருள் இருக்கிறது என்று தெரிந்தால் இந்த உலகம் என்ன செய்கிறது? அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்கு வழி தேடுகிறது. உங்களுக்கு தெரியும், கேஸ் பற்றாக்குறை வருகிறது என்று தெரிந்தவுடனே பதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. எல்லாரும் பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பதற்கு என்ன வழி என்று தேடுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது, பற்றாக்குறைதான் வரப்போகிறது, ஆனாலும் நீங்கள் கொடுக்க பழகினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பற்றாக்குறை என்பது இருக்க முடியாது. அதுதான் கடவுளுடைய வாக்கு. மனிதனுடைய கணக்கு வேறு, கடவுளுடைய கணக்கு வேறு. ஆகவேதான் 5 அப்பங்களும் 2 மீன்களும் பகிரப்பட்ட அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த சிறுவன் கொடுத்ததனுடைய விளைவாக அங்கே 5000 பேருக்கு உணவு, 12 கூடைகள் மிஞ்சுகிறது. இதுதான் விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். விவிலியத்தினுடைய பல பகுதிகளில் இதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய முதல் உணவு, மனிதனை பாலைவனத்திற்கு அழைத்து வந்து கொடுத்த முதல் உணவு மன்னா. அந்த மன்னாவை ஆண்டவர் வழங்குகிற போது கூட என்ன சொல்லி கொடுத்தார்? நீங்கள் இதை அந்தந்தைக்கு சேகரித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் விற்கவோ அதை பதுக்கி வைக்கவோ கூடாது, நீங்கள் அந்தந்தைக்கு சேகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அந்தந்தைக்கு சேகரிக்க அவர்களுக்கு புதிதாய் அன்னைக்கு உணவு கொடுக்கப்பட்டது. ஆனால் யாராவது ஒரு சிலர் என்ன செய்தார்கள்? கடவுளுடைய கட்டளைகளை மீறி சேகரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த உணவு புழுவாய் மாறிப்போனது என்று விவிலியம் நமக்கு சொல்கிறார், கெட்டுப்போனது. அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய வாக்கு நமக்கு கற்றுத்தருகிற பாடம், நாம் கொடையாக கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பெற்றுக்கொண்ட எல்லாமே அவர் கொடுத்தது தான். இந்த மனநிலை நமக்கு வேண்டும். பாருங்கள், இந்த உயிர், இந்த அறிவு, இந்த சொத்து, இந்த திறமை, இந்த பொருட்கள், இந்த வேலை வாய்ப்பு, இந்த குடும்பம், இந்த பிள்ளைகள், இந்த உழைப்பு, என் வாழ்க்கையில் நான் எதையெல்லாம் பெற்றுக்கொண்டேனோ அவையெல்லாம் கடவுள் கொடுத்தவை. கடவுள் எனக்கு உழைப்பதற்கு கைகளையும் கால்களையும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் எப்படி என்னால் சேகரிக்க முடியும், சேர்த்து வைக்க முடியும்? கடவுள் எனக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் எதை கொண்டு நான் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்க முடியும்? ஆகவே எல்லாம் கடவுள் கொடுத்தவை.
எல்லாம் அவர் தந்தவை என்கிற மனநிலை இருக்கும் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் பல மடங்கு மாற்றுகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், நாம் பிறக்கிற போது எதையும் கொண்டு வரவில்லை, எல்லாமே அவர் கொடுத்தது தான். நாம் வந்த பிறகு இவை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டோம், வாழ்வதற்காக பெற்றுக்கொண்டோம். ஆகவே ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது, மீட்பின் திட்டத்தில் கடவுள் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய கொடைகளில் இவையெல்லாம் கொடுக்கப்பட்டது. லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 38வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு போதிக்கிற அந்த பகுதியை பார்க்கிறோம். நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது அமுக்கி குலுக்கி சரிந்தி விழும்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் கொடையாக பெற்றதைத்தான் கொடுக்க சொல்கிறோம். கொடையாக பெற்றது ஆண்டவர் தந்த இவ்வளவு என்று சொன்னால் நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தினம் தினம் பல காரியங்களை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். நம்முடைய மனம்தான் விரிவடைகிறதா, சுருங்கி நிற்கிறதா என்பதை நாமே நமக்குள் ஆய்வு செய்து பார்ப்போம். ஆமென்.